அத்தியாயம் 35 இறுதிச் சரித்திரம் புல்வெளியின் சூரியன். நமது இந்த பயணம் ஓனான் நதிக்கரையில் பிறந்து உலகத்தையே தனது வாளால் வளைத்து ஒரு மாபெரும் மனிதனின் சரித்திரத்தை தேடிச் சென்றது. செங்கிஸ்கான் வெறும் ஒரு பெயரல்ல, அது ஒரு சகாப்தம், ஒரு வேகம் மற்றும் ஒரு இடைவிடாத போராட்டத்தின் அடையாளம். வறுமையிலும் தனிமையிலும் வாடிய ஒரு 9 வயது சிறுவன் எவ்வித உதவியும் இன்றி தனது மனவலிமையால் ஒரு உலக மகா பேரரசை கட்டியமைத்த அந்த விடாமுயற்சி என்றும் நமக்கு ஒரு மாபெரும் பாடமாகும். வாழ்க்கை செங்கிஸ்கானுக்கு எதையுமே எளிதாய்த் தரவில்லை. பசி, துரோகம், சிறைவாசம் மற்றும் உற்றார் உறவினர்களின் மரணம் என அவனது பாதை முழுக்க முட்கள் நிறைந்திருந்தன. ஆனால் அவன் அந்த முட்களையே தனது ஆயுதமாக மாற்றிக்கொண்டான். ஜமுக்காவுடனான நட்பு, போர்ட்டே மீதான காதல் மற்றும் தனது தாய் ஹோலன் மீது அவன் கொண்டிருந்த மாறாத பற்று போன்றவை செங்கிஸ்கானின் அந்த இரும்பு இதயத்திற்குள் எரியும் நெருப்பிற்கு நெய்யாக அமைந்தன. செங்கிஸ்கான் மறைந்து 8 நூற்றாண்டுகள் ஆகிவிட்டன. இன்றும் மங்கோலிய புல்வெளியில் அந்தக் காற்றினை நாம் சுவாசிக்கும் போது செங்கிஸ்கானின் வீர முழக்கம் கேட்பதைப் போல தோன்றும். அவன் ஒரு அழிப்பாளர் என்ற பிம்பத்தைத் தாண்டி ஒரு மாபெரும் நிர்வாகி, ஒரு சட்ட மேதை மற்றும் உலகை ஒன்றிணைத்து ஒரு மாபெரும் சக்தியாக திகழ்ந்தான். யசா என்ற சட்டமும் யாம் என்ற தகவல் தொடர்பு முறையும் இன்றைய நவீன கால அமைப்புகளின் ஆணிவேர்களாக என்றும் உயிர்த்திருக்கின்றன. அவரது மறைவுக்குப் பிறகு மங்கோலியப் பேரரசு பல துண்டுகளாக பிரிந்தது. ஆனால் செங்கிஸ்கான் அந்த மக்களிடையே மங்கோலியன் என்ற ஒரு அடையாளத்தை ஆழமாக பதித்தார். அந்த அடையாளம் இன்றும் மங்கோலிய மக்களை ஒரு தலைநிமிர்ந்த தேசமாக வைத்துள்ளது. செங்கிஸ்கான் தனது மக்களிடம் கூறினார், நான் ஒரு சாம்ராஜ்யத்தை வென்றேன், ஆனால் நீங்கள் அதை பாதுகாக்க வேண்டியது உங்கள் பொறுப்பு. அந்த பொறுப்பு இன்றும் ஒரு இரத்தச் சரித்திரமாக தொடர்கிறது. இந்த நாவல் செங்கிஸ்கானின் வாழ்வை ஒரு நெருக்கமான பார்வையுடன் அணுகியது. அவரது வெற்றிகளுக்குப் பின்னால் இருந்த அந்த தனிமை மற்றும் கவலைகளை நாம் உணர்ந்தோம். அவன் ஒரு கடவுள் அல்ல, அவன் ஒரு மனிதாசக்தி. சூழ்நிலைகளால் செதுக்கப்பட்ட ஒரு வைரம். ஒரு மாபெரும் கழுகை போல அவன் உலகத்தை மேலிருந்து பார்த்தான். அவனது பார்வை எல்லைகளைக் கடந்தது. முடிவாக செங்கிஸ்கான் என்ற அந்த சூரியன் மங்கோலிய புல்வெளியில் ஒருபோதும் மறைவதில்லை. அவன் இன்றும் ஒவ்வொரு மங்கோலியனின் இதயத்திலும், உலக வரலாற்றின் பக்கங்களிலும் ஒரு அழியாத தீப்பிழம்பாக வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ஒரு சாதாரண மேய்ப்பன் எப்படி ஒரு உலக ஆளுமையாக மாற முடியும் என்பதற்கு செங்கிஸ்கான் ஒரு நித்தியமான பதில். காலத்தின் சக்கரம் இன்னும் சுழலும், ஆனால் செங்கிஸ்கான் என்ற சரித்திரம் ஒருபோதும் மாறாது. இந்த புல்வெளியின் கதையை நாம் இங்கே முடிக்கிறோம். ஆனால் செங்கிஸ்கானின் வீரம் ஒவ்வொரு போர்க்களத்திலும், ஒவ்வொரு துணிச்சலான முடிவிலும் இன்றும் எதிரொலித்துக் கொண்டே இருக்கும். உலகை வென்றவனுக்கு தெரிந்த மர்மம் ஒன்றே ஒன்றுதான், விடாமுயற்சியே வெற்றியின் தந்தை. அந்தத் தாரக மந்திரத்தை நாம் நம் வாழ்விலும் கடைப்பிடிப்போம். மங்கோலிய வானம் இன்னும் நீளமாகவே இருக்கிறது, செங்கிஸ்கானின் புகழ் இன்னும் உயரமாகவே இருக்கிறது.